அருமெந்தன் மேய்ப்பராய் அருகிலிருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்தே கர்த்தரே காப்பதாலும் கர்த்தரே காப்பதாலும் ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. அன்பின் பிதாவே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, தயவினாலே 2025 வருஷத்தினுடைய 10 மாதங்களை நாங்கள் முடித்து விட்டோம். 11வது மாதம். கிருபை மாத்திரமே, தேவ கிருபை மாத்திரமே எங்களை தாங்கி வந்திருக்கிறது. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவன் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசித்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிறதான இந்த வார்த்தையை நாம் வாக்கு தத்தமாக தேவனுடைய கரத்திலிருந்து பெறுகிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லும்போது ஒரு நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 11 மாதங்களுக்குள்ளாக வந்துவிட்டேன். 10 மாதத்தை முடித்து 11வது மாதத்திற்கு வந்துவிட்டேன். இந்த 10 மாதமும் வாழ்விலே நான் எதிர்பார்த்த சில நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த மாதத்திலேயாவது எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இந்த மாதத்திலேயாவது தேவன் எனக்கு ஒரு நன்மையை தர வேண்டும். நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் என்கிற உள்ளத்தின் குமரல்களை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மழை என்று சொல்லும் போதே அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கிறது. மழை என்றாலே தேவனால், தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு நன்மை என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்கிற புரிதல் நம்மிடத்தில் எப்பொழுதுமே உண்டு. லேவியர் 26:4, உபாகமம் 11:11, உபாகமம் 28:12, சங்கீதம் 66:9 ஆகிய வசனங்களிலெல்லாம் நாம் பார்க்கிறபடி ஆசீர்வாதத்தோடு மழையை ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் உபாகமம் 11:17, ஏசாயா 55:10 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது மழை என்பதை தேவ வசனத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்லாமல் சகரியா 10:1, யோவேல் 2:28 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த மழை என்பதை தேவனுடைய பிரசன்னத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறதையும் நாம் காண முடிகிறது. இப்படியாக இந்த மழை என்கிறதான விஷயம் தேவனிடத்திலிருந்து தரப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான நன்மை. இந்த ஆசீர்வாதமான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் அதை எவ்விதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது ஏன் இன்னும் எனக்கு தடைபடுகிறது என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் வந்து வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் சில நேரங்களிலே தடைபடுகிறது. உபாகமம் 11:17, 2 நாளாகமம் 6:27 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் என்கிற மழையானது கீழ்ப்படியாமை, பாவம், துணிகரம், தேவ கோபம் போன்ற காரியங்களினாலே தடைபடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இணங்குதலற்ற தன்மை, கர்த்தருக்கு உடன்படாத விஷயங்கள் நிமித்தமாக எது ஆசீர்வாதமாக தரப்பட்டதோ அதே சில நேரங்களிலே சாபமாக மாறிவிடுகிறது. வேதத்திலே நாம் அதையும் காண்கிறோம். நீதிமொழிகள் 28:3, யாத்ராகமம் 9:25 ஆகிய வசனங்களிலே மழையானது அழிவு சக்தியாகவும் காண்பிக்கப்படுகிறது. மழையானது கல்மழை என்கிற வார்த்தையினாலே அது ஜனங்களுக்கு தீங்கை ஏற்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
எப்படி பார்த்தாலும் இந்த மழை என்பது ஆசீர்வாதமாகவோ அல்லது வேறு விதமாகவோ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய காரியம். நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்பது உலகத்தின் பார்வையிலே எவ்விதமாகலாம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இல்லையென்றால் இந்த ஆசீர்வாதம் என்கிற விஷயத்தை நாம் எவ்விதமாய் உலகத்தின் பார்வையிலே பார்க்க முடியும்? 3 காரியங்கள். ஒன்று, நாம் ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம கேட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டல் என்பது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளுக்கு பொருந்தும். தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் கேட்பதற்கு உரிமை உள்ளவர்கள் என்கிற கருத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அடிமைகள் அப்படி நினைக்க மாட்டார்கள். யார் கேட்கிறார்களோ அவர்கள் தங்களை தேவ பிள்ளைகளாக கருதுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தமாகிறது. எனவே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் 3 வகையிலே பிரித்து பார்க்கலாம். ஒன்று, கேட்டு பெறும் ஆசீர்வாதம். யோசுவா 14:12 நாம் வாசிக்கும் போது அங்கே காலேப்பை பார்க்கிறோம். காலேப் மோசேயினிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறான். எனக்கு அந்த மலை நாட்டை தாரும், எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். மோசே அவனுக்கு அதை கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 1:15 எடுத்துக்கொள்ளும் போது அதே காலேப்பினிடத்திலே அவனுடைய மகள் அக்சாள் வந்து கேட்கிறாள், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலம் வேண்டும், வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலம் தேவை, நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் கேட்கிறாங்க. தகப்பனும் அவளுக்கு கொடுக்கிறான். எண்ணாகமம் 27:7 நாம் வாசிக்கும் போது அங்கே செலோப்பியாத்தின் குமாரத்திகள், செலோப்பியத்தின் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மோசேயிடத்திலே வந்து வாதாடுகிறார்கள். இவருடைய தகப்பன் ஆண் சந்தானம் இல்லாமல் மரித்து போனான், நாங்கள் எல்லாருமே பெண் பிள்ளைகள், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும், எங்களுடைய தகப்பனுடைய பேர் நிலைக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், அந்த சொத்துக்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும். அது நியாயம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயமான காரியத்தை கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆகவே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு புரிதல். இன்னொன்று, தானாய் வரும் ஆசீர்வாதங்கள். தானாய் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சில தரப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். யார் வைக்கிற சுதந்திரம்? அது தானா வரும். நம்ம பிள்ளையாய் ஒரு வீட்டில் பிறந்துட்டோம், நம்முடைய தகப்பன் நமக்கென்று சம்பாதித்த சம்பாத்தியங்கள் நமக்கு வந்து சேரும். தானாக வரக்கூடிய ஆசீர்வாதம். எண்ணாகமம் 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு ஆண் பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவனுடைய குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அந்த பெண் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், தானா வரும். 27:9 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரத்தி இல்லாவிட்டால் அவனுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சகோதரன் இல்லாவிட்டால் தகப்பனுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் இல்லைன்னா 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நெருங்கின உறவின் முறையானுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி சில ஆசீர்வாதங்கள் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வந்து சேரும். இது ஒரு வகையான ஆசீர்வாதம். மூன்றாவதாக இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவ பயத்தோடு பிறருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவ பயத்தோடு கொடுக்கிற ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 9:7 நாம் வாசிக்கும் போது, தாவீது மேவிபோசேத்துக்கு அவன் தாத்தா சவுலின் ஆசீர்வாதங்களை அவனுக்கு தேடி சென்று கொடுக்கிறான். அதை நான் வைத்துக் கொள்ளக்கூடாது, அது தவறு. இந்த சொத்துக்கள், இந்த ஆஸ்தி நான் யோனத்தான் இடத்திலே உடன்படிக்கை செய்தபடி அவனுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். எனவே கடவுள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறான். இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் இப்போதைக்கு இந்த உலகத்தில் நடக்கவே செய்யாது. யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதெல்லாம் தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறதான மக்கள் நிறைந்த உலகம்.
இதை நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் வேதத்தில் அதற்கும் சான்றுகள் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் உலகத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும்? நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் தேவை. ஆண்டவராக தருகிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நினைத்து நமக்கென்று கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். நான் இதுக்கு முன்னால சொன்ன காரியங்கள் எல்லாம் உலக பொதுவாக நடைபெறுகிற காரியங்கள், எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற விஷயம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தனித்தனியாய் தேவ கிருபைகளை கொடுக்கிறார். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படாது. இன்னொருவருக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அது மற்றவரிடத்திலிருந்து வேறுபடும். இப்படித்தான் தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆகவே எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அதை தாரும் என்று சொல்லி நாம் கேட்பதற்காக இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கும் என்று சொன்னால், அது மழை போல் பொழிய பண்ணுகிற ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய வீட்டிலே அவனுடைய மேலே மழை எவ்வாறு பொழிகிறதோ அது போன்றதான ஆசீர்வாதங்களை தருவார். அதற்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவும் முடியாது. வீதியிலே நடந்து போகிற ஒரு மனிதன் மேல் மழை பெய்கிறது, அதை மனிதன் நினைத்து தடுக்க முடியாது. அதுபோலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் தடுக்க முடியாது. கர்த்தர் மழை போல பொழிய பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காரியம். சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிறதான அந்த மழை போன்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும், அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்கிற புரிதலை இந்த காலை வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக எசேக்கியேல் 34:25 நாம் வாசிக்கிறோம். ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தின் சிறப்பு என்னவென்றால், முதலாவது நம்முடைய வாழ்விலே துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுவார். இந்த துஷ்ட மிருகங்கள் நமக்கு எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்வை சீரழிக்கிறதான சீர்கேடுகள், பாவம், கீழ்ப்படியாமை, துணிகரம், இது போன்றதான துஷ்ட மிருகங்கள் நம்முடைய வாழ்வை மேய்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறது போல, நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் நமக்குள்ளாக இருக்கிறதான பாவம் நம்மை அதை செய்ய விடாது. அது ஒரு துஷ்ட மிருகம். பிசாசின் கிரியைகள் என்னுடைய வாழ்விலே காணப்படுகிறது, என்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை அது கெடுத்து விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணும்போது முதல்ல துஷ்ட மிருகம் ஒளிந்துவிடும். வாழ்வின் ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற கேடான பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போக செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்விலே தேவன் அருளுகிற அந்த ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும். நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும், நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற துஷ்ட மிருகம் எது? மனிதர்கள் அல்ல, அல்லது நம்மோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அல்ல. இந்த துஷ்ட மிருகம் பிசாசை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்துருவானவன் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எவ்வாறு கிரியை செய்கிறான், அதை உணர்ந்து பார்ப்பதற்குண்டான மனநிலையோடு அதை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. துஷ்ட மிருகத்தை ஒழிப்பது தேவன் அருளுகிற ஆசீர்வாதமான மழை. வாசிக்க. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சுகமான ஒரு ஜீவியம், சுகமான ஒரு வாழ்க்கை முறை. ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சூழல் அதற்கேற்ற விஷயம் கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் வனாந்தரத்திலே சுகமாயிருப்பீர்கள், காடுகளிலே நித்திரை பண்ணுவீர்கள். நம்ம இங்கிருந்து எதுவும் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஜீவியத்தை தான் அது குறிப்பிடுகிறது. எத்தனை முறை நாம் புலம்பி அழுது கொண்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் பார்க்க முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் வறட்சி, எதிலே எடுத்துக்கொண்டாலும் முன்னேற்றம் இல்லாத நிலை,
எந்த காரியத்திலையுமே தோல்வி. வனாந்திரம் போன்றதான வாழ்வு. வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. தண்ணீர் இருக்காது, மரம் செடி கொடிகளை பார்க்க முடியாது, செழிப்பு என்பது இருக்கவே இருக்காது. எங்கு பார்த்தாலும் வெட்ட வெளியாயிருக்கும், ஒரே உஷ்ணமாக இருக்கும். அங்கே சர்ப்பங்களைத்தான் பார்க்க முடியும், வேறு எந்த காரியமும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல ஆசீர்வாதமான மழை பெய்வதற்கு நீ ஜெபி. அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது நீ எதை வனாந்திரம் என்று சொல்லி கருதி கொண்டிருக்கிறாயோ, இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து போய்விட்டது, இந்த வாழ்வு பிடிக்கவில்லை, ஒரு போராட்டமான ஜீவியம், ஒரு வனாந்திரமான வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கிறேன், அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் மழையை பொய்ய பண்ணுவார். வனாந்திரம் சுகஜீவியமாக மாறும். கலங்கி தவித்து கொண்டிருக்கிறதான அந்த காடிலே நாம் சுகமாய் நித்திரை பண்ணுகிற ஜீவியத்தை தேவன் தருவார். வனாந்திரத்தை தேவன் மாற்றுவார் என்று சொல்லவில்லை, ஆனால் வனாந்திரத்திலே உன்னை சுகஜீவியமாய் வைத்திருப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய அனுபவமாக கூட இருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம், கர்த்தாவே நீர் தருகிற அந்த ஆசீர்வாதமான மழை என் குடும்பத்தின் மேலே பெய்யட்டும். என்னுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிரம்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. அடுத்ததாக இந்த ஆசீர்வாதமான மழை எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் என்னை மாத்திரம் ஆசீர்வதிக்க மாட்டாரு, என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இதுதான் கிறிஸ்தவ ஆசீர்வாதம். உலக மக்களுடைய ஆசீர்வாதம் அப்படி கிடையாது, அவங்க மட்டும்தான் வாழ்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 12:3 வாசிக்கிறோம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தமாக இந்த பூமி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதமான மழை என்னுடைய வாழ்விலே பெய்யும் பொழுது நான் மாத்திரம் தண்ணீரை அடைய மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அது யாரா வேணாலும் இருக்கலாம், சொந்த குடும்பமாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஆசீர்வாதமாகவும் இருப்போம், நம் நிமித்தமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் ஆசீர்வாதமான மழையினுடைய ஆசீர்வாதங்கள். இது எப்படி நமக்கு கிடைக்கிறது? இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் இது எனக்கு தேவை என்று சொல்லி நாம் உணர்வோம் என்று சொன்னால், வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. அதை நாம் நம்முடைய வாழ்வின் பழக்கமாக மாற்றிக்கொள்ளும் போதுதான் அது நமக்கு வாய்க்கும். 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் உற்று கவனிக்க வேண்டும். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். ஆசீர்வாதமான மழை என்னுடைய வாழ்விலே பெய்ய வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். 10 மாதத்தை தாண்டி வந்துட்டேன், 11ஆவது மாதத்தில் வந்து நிற்கிறேன். நான் விரும்புகிற ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தர வேண்டும். கேட்பதிலே தவறில்லை. ஆனால் வேதம் ஒரு நிபந்தனையை கொண்டு வருகிறது. எப்படி என்று சொன்னால், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாயிருக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்விலே அதிபதியாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், இங்கே தாவீது என்று சொல்லப்படுவது தாவீதை குறிக்காது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அல்லேலூயா. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் எழுதும் போது தாவீது கிடையாது. தாவீதுக்கு வெகு காலத்திற்கு பின்பு எழுதப்பட்ட காரியம். தீர்க்க தரிசனமாக கிறிஸ்து இயேசுவை முன்னுரைக்கிற ஒரு வார்த்தை. இந்த தாசனாகிய கிறிஸ்து அவருடைய வாழ்விலே அதிபதியாக இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டின் தலைவராக இல்லை, அவர் என்னுடைய என்னை ஆளுகை செய்கிறதான அதிபதியாக இல்லை. என்னுடைய வாழ்வின் காரியங்களுக்கு, ஆசீர்வாத கேடுகளுக்கு, தடைகளுக்கு அதுவே காரணம் என்று சொல்லி உணர்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், கர்த்தாவே நீர் வந்து எங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும், இயேசுவே நீர் வந்து என்னுடைய குடும்பத்தை ஆண்டு கொள்ளும், என்னுடைய ஜீவியத்திற்கு நீர் அதிபதியாக இரும். அப்போ இந்த ஆசீர்வாதமான மழை தடையின்றி நம்முடைய வாழ்விலே வரும். 30ஆம் வசனம், தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு தகுதியாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது?
தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர்தான் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர், நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறதை அறிந்து கொள்ளுவார்கள். ஒரு புரிதல் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. கர்த்தரினுடைய வாழ்வின் அதிபதி ஆண்டவர் என்னை நடத்துகிறார், நான் அவருடைய பிள்ளை, எனக்கென்று சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறது, எனக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது, அதை தாண்டி நான் செயல்பட முடியாது. நான் இயேசுவினுடைய பிள்ளை. அந்த அறிவு எப்பொழுதும் நமக்குள்ளாக ஒரு உணர்த்துதலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மகனே, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளை. உலக மனிதனுக்கும் உனக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவனை போல நீ தூஷண வார்த்தைகளை பேசக்கூடாது, அவனை போல நீ துன்மார்க்கனாய் அலையக்கூடாது, அவனை போல நீ ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற பிள்ளையாக இருக்கக்கூடாது. இது கர்த்தரை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ளுதல். இன்றைக்கு கர்த்தரை பற்றும் விசுவாசத்திலே, கர்த்தரை பற்றுகிற அந்த அறிவிலே நாம் விலகி செல்கிறதுனால தான் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுங்க, என் ஜனங்கள் எப்படி நாசமாகறாங்க, எப்படி அழிகிறாங்க, அறிவில்லாமலே அழிகிறாங்க. என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, யார் அவர்களுடைய அதிபதி என்று தெரியவில்லை. தேவனை தங்களுக்கு முன் நிறுத்தாதபடிக்கு உலகத்தை முன் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். காரணம் அறிவில்லை. தேவனை குறித்ததான அறிவு, அவர் யார் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, காரியம் அறியாத மூடனாக பல விஷயங்களை நான் இழந்து விட்டேன். ஒரு புரிதலுக்குள்ளாக வருவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்கிறீர், ஆண்டவர் எவ்விதமாய் என்னை தம்மை எனக்கு காண்பிக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு பலன் தாரும். நிறைவாக 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நாம் எல்லாரும் வாசிங்க. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர். நீங்க எல்லாரும் யாரு? அவருடைய மந்தையின் ஆடுகள். திருச்சபை ஒரு மந்தை. இந்த மந்தையில நானும் ஒரு மெம்பர், நானும் ஒரு நபர். எனக்குன்னு தனி விசேஷித்த காரியம் கிடையாது. எல்லாம் போலதான். சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல, ஒருவரோடு ஒருவர் சம அளவிலே தேவன் நம்மை பார்க்கிற தேவன். நம்ம ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது. அவருடைய மந்தையிலே ஒரு அங்கம், அவருடைய மந்தையிலே ஒரு நபர். நம்மை குறித்ததான புரிதலுக்குள்ளாக வருவோம். நாம் அவருடைய மந்தை, அவருடைய மேய்ச்சலின் மந்தைக்குட்பட்டு இருக்கிறேன். என்னை நடத்தக்கூடிய மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். என் மேய்ப்பர் என்னை செமையான பாதையிலே வழி நடத்துவார். சங்கீதம் 23 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டே கொண்டு போய் விடுவார். என்னை ஒரு நாளும் வறட்சிக்குள்ளே கூட்டு போக மாட்டார். என்னை மேய்ப்பதற்கென்று என் மேய்ப்பர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தீங்குக்குள்ளே கொண்டு போக மாட்டார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அந்த தேவன் எனக்கு மேய்ப்பனாயிருக்கிறார். நான் அவருடைய மந்தையின் ஆடாக இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிறதான நல்ல வார்த்தையை பெற்றிருக்கிறோம். எது ஆசீர்வாதம், எது ஆசீர்வாதமான மழை, அது பெய்வதற்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்விதமாய் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் கர்த்தருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீண்டுமாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய சொல்லி, இந்த ஆசீர்வாத தடையை உண்டு பண்ணுகிற, கேட்டை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அப்புறப்படுத்தி சமாதானம் உள்ள காலங்களை தந்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.